ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சமையல் அகாஸ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான, அதே சமயம் 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய கடாயில் 1 கப்புக்கு ரவையை நான் சேர்த்துக்கிறேன். ரவையை சேர்த்து அதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கனாலே உங்களுக்கு லைட்டாக அது கலர் மாறிடும். இப்போ கலர் மாறின ரவையை நம்ம வேறொரு பெரிய பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். கூடவே 1 கப்பு ரவைக்கு 1/4 கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் நம்ம சேர்த்துக்கலாம். பிறகு 1 கப்புக்கு நான் மோரை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மோர் இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் கூட ஒரு 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மோரை சேர்த்துருக்கேன். ஸோ மோர் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கலக்கி நல்ல ஒரு 20 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வைக்கணும் இதை. ஸோ இப்போ நம்ம நல்லா இதை கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கியாச்சு. ஸோ இதை இப்போ நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை நான் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நான் மூடி திறக்கிறேன். நல்லா இப்போ சாஃப்டாக இருக்குது இந்த ரவை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரணும். அதே மாதிரி நல்லா கட்டியாகவும் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சமயத்தில் தான் நம்ம மற்ற பொருட்களை நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம முதல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். பிறகு 1/4 கப்புக்கு துருவிய கேரட் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நல்லா துருவிய தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பிறகு ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சியை துருவி நான் போட்டிருக்கேன். நீங்கள் நறுக்கி கூட சின்ன நறுக்கி கூட நீங்கள் இதில் போட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமா சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால் இன்னும் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். நமக்கு எப்படியும் இந்த மிக்சர் கொஞ்சம் திக்காக தான் வரணும். அதனால் நிறைய தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு திக்னஸ் வரணும். பிறகு இதில் நான் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். எனக்கு லைட்டாக அந்த எல்லோயிஷ் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு தோசை தட்டில் வாக்க போகிறோம். ஸோ இப்போ அதனால் தோசை தட்டில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு 1 கரண்டி இல்லை 2 கரண்டி மாவை இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி பண்ணிக்கலாம். இது லைட்டாக உங்களுக்கு திக்காக தான் இருக்கும். ரொம்ப தின்னாக நீங்கள் தோசை வறுக்கிற மாதிரி நம்ம தின்னாக வறுக்க முடியாது. ஏன்னா நம்ம அடை பண்ண போகிறோம். அடை எப்பவுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதே மாதிரி நான் இப்போ லைட்டாக ஒரு குச்சியை வச்சு நடுவில் ஒரு ஓட்டையாட்டம் போட்டுக்கிறேன். இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் எல்லா இடத்துலையும் நல்லா உங்களுக்கு வேகணும். அதே மாதிரி கொஞ்சம் எல்லா சைடும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றதுக்காக நான் சின்ன ஓட்டை மாதிரி போட்டுக்கிறேன். சில பேர் 2-3 ஓட்டை போடுவாங்க. நான் ஒரே ஒரு ஓட்டை தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணின பிறகு நம்ம மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த சைடு நான் திருப்பி போடுறேன். ரொம்ப அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நம்முடைய ரவை அடை. அதே மாதிரியே அடுத்த சைடும் நம்ம மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சோம்னாலே ரொம்பவே நல்லா வெந்துடும் இந்த அடை. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான ரவை அடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் நல்ல கிறிஸ்பியாக, சைடெல்லாம் நல்ல கிறிஸ்பியாகவும் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அடை. இதுக்கு காரமாக ஒரு சட்னி நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. கரெக்டாக 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா அந்த ரவையை ஊற வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குமோ தவிர மற்றபடி இதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கவே எடுக்காது.
எப்போவும் இட்லி தோசை சப்பாத்தின்னு பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து ரசித்து சமைங்க, ருசித்து ருசித்து சாப்பிடுங்க.